மகேஷ், இந்து முன்னணி மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர். இன்றைக்கு நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தோம். எதுக்காகன்னு சொன்னால், தீர்த்தகிரி மலை மீது உள்ள வேலூர் தீர்த்தகிரி மலையில் உலக பிரசித்தி பெற்ற மிக உயரமான முருகர் சிலை முன்பாக விசாரத்தை சார்ந்த பஷீர் என்ற முஸ்லீம் இளைஞன் இந்து மதத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு நம்ம இறைவனை, இந்துக்கள் தமிழர்கள் பக்தியாகவும் நம்பிக்கையாக வணங்கக்கூடிய இறைவனை போய் வீடியோ எடுத்து, அந்த வீடியோவில் முருகர் பேசுகிற மாதிரி இவன் பேசுகிற மாதிரி, இவன் போய் வாயா போயா மாமா மச்சான் நீ 2 கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்னு நம்ம இந்துக்கள் நம்பிக்கையாக வணங்கக்கூடிய முருகப்பெருமானை மிகவும் கேவலமாக சித்தரித்து வீடியோ போட்டிருந்தான் சமூக வலைத்தில். அதற்காக நாம் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உட்பட கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் கடந்த ஒரு வாரமாக. அந்த புகார் அடிப்படையில் நேற்று வழக்கு போட்டிருக்காங்க சத்துவாச்சேரி காவல் நிலையத்தில். அந்த கிரைம் நம்பர் 173/2025 செக்ஷன் 299 பிஎன்எஸ் இந்த வழக்கு போட்டிருக்காங்க. இப்போது இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறோம். ஏன்னா காவல்துறை வேண்டுகோளுக்கு இணங்க, காவல்துறை பிற அதிகாரிகள் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் கட்டாயம் அவனை ஒரு நாட்களை கைது பண்ணுறோம் இங்கே, அதனால் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் தள்ளி வைக்கணும்னு கேட்டாங்க. அதனால் நாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டமானது அடுத்த வாரத்துக்கு நம்ம முடிவு பண்ணிருக்கோம். ஏன்னா கைது பண்ணுற வரைக்கும் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் இருக்க மாட்டோம். வீடியோ போட்டு நம்முடைய கடவுளை கேலி பொருளாக ஆக்கியிருக்கான். இன்னமும் இந்த போலீஸ் அவங்க கைது பண்ணுற சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம காவல்துறைக்கு மதிப்பளித்து இந்த இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் தள்ளி வைக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரக்கூடிய முருக பக்தர்கள் மற்றும் இந்த கோவில் கமிட்டிதாரர்கள், இந்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம். காவல்துறை ஓரிரு நாட்களில் கைது பண்ணுறது சொன்னதுனால நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறோம். அனைவரும் பிறகு அறிவிப்பு பங்கேற்போம். இது அவசர செய்தி. இப்போ தான் 1:30 மணி 2 மணிக்கு நம்ம முடிவு போயிருக்கோம். நன்றி, வணக்கம்.